இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து திமுக மேலே வைக்கிறது வந்து இப்போ அரசியலுக்கு எடுபடுமா இல்லைனா வந்து சலிச்சு போச்சா சார்? சும்மா எல்லாத்துக்கும் திமுகன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு மக்கள் அதுதாங்க அதுதான் அந்த ஆரோக்கியமான அரசியலை நோக்கி அவங்க போகணும். இப்போ அங்கே ஒரு கலவரம் நடக்குது, அவன் எந்த கட்சிக்காரன்னு தெரியாது. இப்போ எடுத்தோடனே நமக்கு என்ன தோணும், திமுககாரன் தான் அவர் நினைப்பார். ஏன்னா தொடர்ந்து திமுகவை அவங்க எதிர்க்கிறாங்க. அப்போ மேடையில் வந்து திமுக ஆட்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க தாவே காட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவன் எதுக்கு பாட்டில் வீசினா, அது ஏதாவது திட்டமிட்ட சதியாக அவங்களே வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணாங்களாங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது. அது காவல்துறை தான் கிளியர் பண்ணணும். ஆனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி கலவரங்கள் நடக்குங்கிறது இயல்பு. இப்போ இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் நடக்கும், எலெக்ஷன் நேரத்தில் இன்னும் நடக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து நிற்கிறது ஒரு சவாலான களம். இதற்காகலாம் கண்ணீர் வடிக்கலாமா? இதுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து வா இன்னும் 10 பாட்டில் விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்கள் நிற்கணும். இப்போ அதுவும் கிடையாது. அது வந்து சிம்பத்தி எங்கே எடுபடுமோ, சென்டிமெண்ட் எங்கே எடுபடுமோ அங்கே தான் அது எடுபடும். எல்லா இடத்துலையும் எடுபடாது. ஸோ அதையும் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பக்குவமாக டீல் பண்ணணும்.